கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரீக வல்லமைகள், செய்வினை போராட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு கேன்சல் பண்ணி, அது செயல்படாத அளவுக்கு அதை டீஆக்டிவேட் பண்ணி முறியடிச்சிட்டார். அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், எங்கள் வீட்டுக்குள்ளால் அது இருக்குது, இது இருக்குது, இங்கே தாயத்தை இருக்குது, பெட்டுக்குள்ளே தாயத்தை எடுத்தேன், பீரோவில் எலுமிச்சம்பழத்தை பார்த்தேன், வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் எலுமிச்சம்பழத்தை போட்டிருந்தாங்க, இங்கே ஒரு மணி கடந்தது, இங்கே ஒரு சங்கிலி கடந்தது அப்படின்னு காலையில் உட்காந்து யோசித்துட்டு இருக்காதீங்க. என்ன இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் இல்லை. எந்த ஆயுதம் அப்படின்னா, யார் என்ன பண்ணியிருந்தாலும், எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருந்தாலும், ஜஸ்ட் இன்றைக்கே பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாம் வாய்க்காமல் போகும். அது மட்டுமல்ல, உனக்கு விரோதமாக மறைவிலே யாராவது தந்திரமாக உனக்கு கேடு செய்து கொண்டிருந்தால், கேடு செய்வதற்கு திட்டம் போட்டிருந்தால், அந்த திட்டங்களை எல்லாம் தவிடுபடி ஆக்கிடுவார். உனக்கு விரோதமாக இப்போ சாசு வைத்திருக்கிற ஆக்சிடெண்ட் திட்டத்தை இன்றைக்கி ஆண்டவர் கேன்சல் பண்ணுறார். உனக்கு தந்திரமாய் கொண்டு வர இருக்கிற தோல்வியின் திட்டங்களை ஆண்டவர் கேன்சல் பண்ணி வெற்றியை கொடுக்குறார். உன் சரீரத்தில் கொள்ளை நோயை கொண்டு வரணும்னு இருந்த சத்துருடைய திட்டங்களை கேன்சல் பண்ணி ஆண்டவர் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். யார் உன் கூட வேலை செய்கிறவன் உனக்கு விரோதமாக முதலாளிகிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களா, ஹையர் அத்தாரிட்டிகிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி அவனுடைய திட்டங்கள் எல்லாம் கேன்சல் ஆகி, எப்படி ஆமானுடைய திட்டங்கள் கேன்சல் ஆகி, ஆமான் யாருக்கு விரோதமாக திட்டம் தீட்டினானோ அந்த மொர்தகாயும் அந்த யூத ஜனங்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ, அதே போல் திட்டம் தீட்டினவங்களுக்கு தான் அது திரும்புமே தவிர அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. சரியா? சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாம். சகோதரி ராதா ஃப்ரம் சென்னை. என்னுடைய மகளுக்கு 35 வயதாகியும் திருமணம் நடக்காமல் செய்வினை கட்டுகளினால் தடையாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டோம். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெப நேரத்திலே திருமண தடைகள் விலகுவதாக என்று சொல்லி ஜெபித்தார். மேலும் தனி ஜெபத்திலும் ஜெபித்து கொண்டோம். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினாலும் என்னுடைய மகளுக்கு தடைகள் நீங்கி ஆசீர்வாதமான திருமண காரியம் நடந்தது. ஆண்டவருக்கு மகிமை. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி நல்ல சாட்சியை கேட்டோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள், வழக்குகள் எல்லாமே வாய்க்காதே போகட்டும். அவைகள் என் பிள்ளைகளுக்கு நன்மையாய் திரும்பி வருவதாக ஆசீர்வதிக்கிறேன். யார் யார் இவர்களுக்கு தீமை செய்ய நினைத்தார்களோ அந்த தீமை எல்லாம் இவர்களுக்கு நன்மையாய் மாறும்படி மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.